என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் கட்டாயம் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இப்படிதான் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சியின்படிதான் இயேசு ஒரு நாள் இந்த பூமியை நியாயம் தீர்க்க இப்படிதான் வரப்போகிறார். எக்கால சத்தம் தொனிக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல முன்னால மறித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வந்த தேவ தூதர்கள் எல்லாரோடு கூட வானத்தில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு வாலிப மக செல்போனை நோண்டிட்டு இயேசு வருகிற அந்த காட்சியை பார்க்கிறாங்க. இங்கே ஒரு அம்மா சகோதரன் புஸ்தகத்தை படித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து வருகிற அந்த காட்சியை பார்க்கிறாரு. இப்படிதான் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல மேகத்தின் மேல அவர் இப்படிதான் வருவார். பாருங்க, இங்க காப்பி குடிச்சிட்டு நம்ம அப்படி கண்ணாடியை தூக்கி பார்க்கறாங்க பாருங்க. கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். பூமியில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவைக்காக அவர் வருகிறதான அந்த வருகையின் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். மேகத்தின் மேல இயேசு இப்படிதான் வருவார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க. இப்படிதான் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இயேசு கிறிஸ்து இப்படிதான் மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் திரும்ப வருவேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே திரும்பவும் வருவார் என்று சொல்லி வேத வசனத்தின்படியே அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வருகை மிக சீக்கிரமாக இருக்கு. இப்போ பார்க்குற காட்சி, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கல்லறைகள் திறக்கப்படுகிறது.